அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அனைத்துமே பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சூரிய பகவான் 1, 2ஆம் வீட்டில் இருக்கார். எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றம் பெறுவீங்க. எதிர்ப்புகள் வரட்டுமே, அது உங்களை ஒன்றும் செய்யாது. விரோதிகள் கூட வீடு வரை வந்து உதவி செய்வாங்க. சந்திரனுடைய இடற்பெயர்ச்சி உங்களுடைய வியாபாரத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்குது. சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக எண்ணி கவலைப்படுவீங்க. அதனால் தூக்கம் கெடும். தைரியமாக எந்த ஒரு செயலிலுமே நீங்கள் ஈடுபடுங்கள். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. பயணங்களின் பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். ஆன்லைன் வர்த்தகங்களால் அதிக நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்கள் பாராட்டும் பதிவு உயரும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதன் பகவான் 2ஆம் வீட்டில் இருக்காரு. சிறு வியாபாரிகள் எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் பெறுவாங்க. ஜவுளி கடை அமோகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. பெரியோர்களுடைய ஆதரவால் சில நல்ல காரியங்கள் நடக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வழக்கறிஞர்கள் வாத திறமையினால் வெற்றி பெறுவாங்க. சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து போவது நல்லது. சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் சிறிய நோய் தாக்கம் இருந்தாலுமே கூட அலட்சியப்படாதீங்க. முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். ராகு 10ஆம் இடத்துல இருப்பதால் வரவுக்கு மேல் செலவு வந்து வாட்டி எடுக்கும். குடும்பத்தில் பொறுமை அவசியம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மனைவியை குத்தி காமிக்காதீங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலில் துணிந்து முதலீடு செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபகரமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். வேலையில் நிலையான தன்மை இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய திட்டங்கள் உருவாகலாம். இதன் மூலம் எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு பாராட்டு அல்லது வெகுமதி கிடைக்கலாம். ஐடி கணக்காளர் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம். முதலீடுகளில் லாபம் தரக்கூடியதாக இருக்குது. வார இறுதியில் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்ய வேண்டாம். வீட்டில் பெரிய செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆடை உற்பத்தி, ஆபரண தயாரிப்பு, வாகன ஏஜென்சி தொழில், வேளாண்மை, விளைபொருள் வியாபாரிகள் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் சமூக மதிப்புகளையும் பெறுவாங்க. தனியார் துறை உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்றி திறமையை நீங்கள் செயல்படுத்துவீங்க. ரியல் எஸ்டேட்டில், ஷேர் மார்க்கெட் பிரிவில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு காலகட்டம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிட வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வயதானவர்கள், நாள்பட்ட சிகிச்சை பெறுபவர்கள் மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரங்களை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்ற அன்னை மற்றும் அன்னை வழி உறவினர்களுடன் பரிசு பொருட்களை அளித்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சூரியனார் கோவிலில் சூரிய தேவனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் விலகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சந்திரன் குரு பார்ப்பதால் இந்த வாரம் சிறிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகலாம். ஆடை உற்பத்தி, ஆபரண தயாரிப்பு, வாகன ஏஜென்சி தொழில், வேளாண் விளைபொருள் வியாபாரிகள் சிறப்பான வளர்ச்சியும் சமூக மதிப்பையும் பெறுவாங்க. தனியார் துறை உத்தியோகத்தில்
புதிய பொறுப்புகளை ஏற்று நீங்கள் திறமையாக செயல்படுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வயதானவர்கள், நாள்பட்ட சிகிச்சை பெறுபவர்கள் மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்ற அன்னை மற்றும் அன்னை வழி உறவினர்களுக்கு பரிசு பொருட்களை அளித்து ஆசைகளை பெறுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 1, 2ஆம் வீட்டில் இருக்கார். எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றம் பெறுவீங்க. எதிர்ப்புகள் வரட்டுமே, உங்களை ஒன்றும் செய்யாது விரோதிகள் கூட வீடு வரை வந்து உதவி செய்வாங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுடைய வியாபாரத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்கு. சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாகி எண்ணி கவலைப்படுவீங்க. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ராசியில் சூரியன், புதன், தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, விரயஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் பலன் மூலம் எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உண்டாக்கலாம். வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரிடலாம். கலைத்துறையில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். அரசியல் துறையில் பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள் கைகூடலாம். அடுத்தவர்கள் அதிகாரம் செய்யும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் ஆகியோர் உங்களுடைய அசாத முன்னேற்றத்தை கண்டு பெருமிதம் கொள்வாங்க. எல்லா காரியங்களுமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். அரசு மூலம் வரவேண்டிய அனைத்து பண நிலுவைகள் அதிகார பலத்த சிபாரசின் மூலம் கிடைத்துவிடும். வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது. அரசாங்கத்திடம் அனுகூலமாக செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும். கேளிக்கை விடுதிகள் ஆரவாரமிக்க சூழலில் மகிழ்ச்சி பொங்க விருந்தினர்களுடன் கலந்து கொள்வதும் சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அரசு தொடர்பான பயணங்கள் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படலாம். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூமி, வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி தரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரலாம். குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தை தொல்லைகள் ஏற்படலாம். வீடு மாற்றம், தொழில் மாற்றம் என வழக்குகளில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படலாம். வியாபாரிகள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபம் பெற முயற்சி செய்வாங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடப்பது, அவர்கள் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பது பணியில் முன்னேற்றங்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தாய்வழி உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நினைத்ததை நினைத்தபடி நடக்கக்கூடியதாகும். வீட்டு விசேஷங்கள் வெளியில் அலைந்து திரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடன் நடவடிக்கைகளை நீங்கள் பொறுமையை ஏற்படுத்த வேண்டியதும், தம்பதிகளுக்கிடையே வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடியதாகும். ஒற்றுமை நிலவக்கூடியதாகவும் இருக்குது. பணிபுரியும் இடங்களில் வேலைப்பளு அதிகமானால் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு.
இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதற்காக ஆர்வம் நீங்கள் காட்டுவீங்க. விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல்